Hello guys, this is Lakshmi from Lakshmi Guru Academy. Welcome back to our NEET MCQ series. இன்னைக்கு the inflorescence and flower பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா find the incorrect statementன்னு கேட்டிருக்காங்க. A flower is modified shoot wherein the shoot apical meristem changes into a flower meristem. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். ஷூட்டு வந்து ஃப்ளாரமாகும். ஏன்னா ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் வந்து ஃப்ளோரல் மெரிஸ்டமாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஷூட்டு வந்து அப்போ ஷூட் வளர்கிற இடத்துல என்ன வரும், நமக்கு ஃப்ளார் வந்து வரும். அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆன் த ஃப்ளோரல் ஆக்சிஸ் இஸ் கால்டு இன்ஃப்ளாரசன்ஸ். கரெக்டு தான். இப்படி ஸ்டெம் இருக்குன்னா இப்போ இந்த நோடு பார்ட்டிலேருந்து தான் நமக்கு என்ன வரப்போகுது, ஆக்சிஸ், அதாவது பெடிசில் பெடங்கிள், இந்த பெடங்கிள்னு சொல்லுவோம், அதுதான் வந்து ஃப்ளோரல் ஆக்சிஸ். இதில் ஃப்ளார் எப்படி அரேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு இந்த மொத்த டைப்பையும் பற்றி படிக்கிறது தான் வந்து என்னது, இன்ஃப்ளாரசன்ஸ். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து பெட்டல்ஸ் அண்டு செப்பல்ஸ் ஆர் மாடிஃபைடு லீஃப்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு தான். ஏன்னா இது நான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு தானே. செப்பல்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கே எப்படி தான் இருக்கும், க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஆனால் பெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா பாலினேட்டரை வந்து அட்ராக்ட் பண்ணி பாலினேஷன் நடக்கிறதுக்காக அது அட்ராக்டிவ் கலர்ஸில் வந்து நமக்கு இருக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து சன்ஃப்ளவர் இஸ் சாலிட்டரி ஃப்ளார் பட் நாட் ஆன் இன்ஃப்ளாரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்னது இன்கரெக்ட். ஏன்னா சன்ஃப்ளவர் வந்து ஒரு இன்ஃப்ளாரசன்ஸ், அது வந்து என்ன கிடையாது, ஃப்ளார் கிடையாது. அப்போது ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஃபார் த டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துட்டாங்க. இப்போது இது என்ன இன்ஃப்ளாரசன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே என்ன இருக்குது, டிப்பில் மெயின் ஆக்சிஸ்லேருந்து என்ன ஆகியிருக்கு, மெச்சூர் ஃப்ளாரோட முடிஞ்சிருக்கு. லேட்ரலில் நமக்கு யங் பட், அதாவது பேஸில் வந்து யங் பட் இருக்குது. இப்படி இருந்தால் அது என்னது, சைன் இன்ஃப்ளாரசன்ஸ். அப்போது இப்போ வாங்க, த மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட் இன் ஏ ஃப்ளார். கரெக்டு. மெயின் ஆக்சிஸ் ஃப்ளாரோட முடிஞ்சிருக்கு. இந்த மெயின் ஆக்சிஸ் இஸ் லிமிட்டட் கொடுத்து, ஏன்னா ஃப்ளாரோட முடிஞ்சதுனால மெயின் ஆக்சிஸ் க்ரோத்து அதுக்கப்புறம் இருக்காது. கரெக்டு. த ஃப்ளார்ஸ் ஆர் பார்ன் இன் ஏ பேசிபெட்டல் ஆர்டர். கரெக்டு தான். யங் ஃப்ளார் பேஸ்லேயும் மெச்சூர் ஃப்ளார் டிப்லேயும் இருந்தால் அது வந்து பேசிபெட்டல் ஆர்டர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆல் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட், இன் ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ். ரெசிமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் என்னது, அக்ரோபெட்டல் கண்டிஷன். அப்போ எப்படி இருக்கும், யங் பட்டு டிப்பில் இருக்கும். மெச்சூர் ஃப்ளார் வந்து நமக்கு எங்கே இருக்கும், பேசலில் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அப்போது இதில் மெயின் ஆக்சிஸ் க்ரோத் வந்து என்னது, அன்லிமிட்டட். இதுக்கு பேர் அக்ரோபெட்டல் சக்ஷன் தான். அப்போ கரெக்டு. இந்த மெயின் ஆக்சிஸ் இஸ் லிமிட்டட் க்ரோத்துன்னு கொடுத்துருக்காங்க, இது அன்லிமிட்டட் க்ரோத். அப்போ பி வந்து இன்கரெக்ட். இந்த ஃப்ளார் ஆர் பார்ன் இன் பேசிபெட்டல் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. நோ, இது வந்து அக்ரோபெட்டல் ஆர்டர். அப்போ இதுவும் வராது. இந்த மெயின் ஆக்சிஸ் டெர்மினேட் இன் ஃப்ளார், நோ, பட்டு. மெயின் ஆக்சிஸ் பட்டு அன்லிமிட்டட் க்ரோத்து. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஃபார் ஏ ஃப்ளார்னு கொடுத்துறாங்க. த ஸ்வாலன் எண்ட் ஆஃப் பெடிசில் இஸ் கால்டு தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ஸ்டெம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு சாலிட்டரி ஃப்ளார்னு வச்சுக்கோங்க. இதை வந்து பூக்காம தான் பெடிசில்னு சொல்லுவோம். இப்போ இங்கே இருந்து இங்கே ஸ்வாலன் ஆகி இந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகியிருக்கும், ஃப்ளாரோட, சாரி 1 மினிட், இந்த இடத்துல தான் நமக்கு ஃப்ளாரோட அடைஞ்சு, இந்த ஸ்வாலனுக்கு பேர் தான் தலாமஸ் ஆர் ரிசெப்டக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுவோம். ஸோ இதுவும் ஆன்சர் கரெக்ட். அடுத்து, கேலிக்ஸ் அண்ட் கொரலா ஆர் எசென்ஷியல் வேர்ல் ஆஃப் த எசென்சியல் வேர்ல் ஆஃப் த ஃப்ளார்னு கொடுத்துருக்காங்க. நோ, கேலிக்ஸும் கொரலாவும் என்னது, ஆக்சிசரி வேர்ல் ஆஃப் த ஃப்ளார், துணை அடுக்கு. ஏன்னா இது ஆண்ட்ரிஷியமும் கைனீஷியமும் தான் எசென்ஷியல் வேர்ல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்.
பீரியட் த கன்ஸ்டியூட் டிஸ்டினிக் கேலக்ஸ் அண்ட் கொரலா. பீரியட்னாலே கேலக்ஸியும் கொரலாவும் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இன்கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எ ஃப்ளார் விச் பைலேட்ரல் சிமிட்ரின்னு கொடுத்துருக்காங்க. பைலேட்ரல் சிமிட்ரினா என்னது? இப்போ ஒரு ஃப்ளார் இந்த ஷேப்பில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃப்ளார் இந்த மாதிரி இருக்குன்னா, இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆங்கிளை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், 2 ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். அப்படி இருந்தால் தான் பைலேட்ரல். ஃபஸ்ட்டு பைலேட்ரல்னா சைக்கோமார்ஃபிக். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்டினோமார்ஃபிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. ஆக்டினோமார்ஃபிக்னா ரேடியல்னு வரும், பைலேட்ரல் கிடையாது, ரேடியல். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளிஃபைடு பை பி குல்மோகர், பீன் அண்ட் கேஷியா. இது வந்து கரெக்டு. இந்த பிளான்ட்டில் எல்லாத்துலேயுமே சைக்கோமார்ஃபிக் தான் இருக்கும். பைலேட்ரல் சிமிட்ரி. ஏசிமிட்ரி ஃப்ளார். ஏசிமிட்ரினா எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இது கிடையாது. இர்ரெகுலர்னு சொல்லுவாங்க. இங்கே பைலேட்ரல்னு கொடுத்துறாங்க. ஸோ இது கிடையாது, இந்த இன்னும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சம் பிளான்ஸ் ஆர் மென்ஷன்டு பிலோ. என்னென்ன கொடுத்துட்டாங்க? கேனா, கேஷியா, பீன், குல்மோகர், பீ, மஸ்டர்ட், சில்லி அண்டு டேட்டூரா. ஹவு மெனி ஆஃப் த பிளான்ட் பொசஸ் ஃப்ளார் வித் ரேடியல் சிமிட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியல் சிமிட்ரினா என்னது? எந்த பக்கம் கட் பண்ணாலும் நமக்கு ஈக்குவல் பார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பிளான்ஸில் எத்தனை இது ரேடியல் சிமிட்ரின்னு கேட்டிருக்காங்க. கேனா வந்து என்னது? ஏசிமிட்ரி. அடுத்து கேசியாவும் பீனு, குல்மோகர். இது வந்து பைலேட்ரல் சிமிட்ரி. அடுத்து மஸ்டர்ட், சில்லி, டேட்டூரா. இது வந்து என்னது? ரேடியல் சிமிட்ரி. இப்போ எத்தனை இருக்குது? 1 2 3. அப்போ எது ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஃபார் த ஃப்ளோரல் டயக்ராம். ஃப்ளோரல் டயக்ராமில் என்ன இருக்குது? ரவுண்டாக இருக்குது. அப்போ ரவுண்டுனாலே நமக்கு என்னது? எந்த பக்கம் கட் பண்ணாலும் ஈக்குவல் பார்ட்ஸ் கிடைக்கும். அப்போ இது என்னது? ஆக்டினோமார்ஃபிக். ஆக்டினோமார்ஃபிக்னு சொல்லலாம். இன்னொன்று என்னது? ரேடியல்னு சொல்லலாம். ரேடியல் சிமிட்ரின்னு சொல்லலாம். இது ஃபவுண்ட் இன் லேடிஸ் ஃபிங்கர் அண்டு காட்டன் பிளான்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் காட்டன் பிளான்ட்டும் லேடிஸ் ஃபிங்கர் என்னது? சைக்கோமார்ஃபிக். ஸோ இது வராது. அடுத்த ஆப்ஷன், இட் இஸ் ஃபவுண்ட் இன் கேஷியா அண்ட் குல்மோகர் விச் ஆல்சோ பொசஸ் ஆக்டினோமார்ஃபிக் ஃப்ளார். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்னது? கரெக்டா? கேஷியா குல்மோகர்லாம் நம்ம இதாக இருக்குன்னு பார்த்தோம், கிடையாதுல்ல. கேஷியா குல்மோகரில் என்ன இருக்கும்? சைக்கோமார்ஃபிக் இருக்கும். அப்போது இந்த ஆப்ஷனும் இன்கரெக்ட். நெக்ஸ்ட், இட் இஸ் ஃபவுண்ட் இன் சைனா ரோஸ். சைனா ரோஸ்னா இது செம்பருத்தியில் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். செம்பருத்தி வந்து ஆக்டினோமார்ஃபிக். இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஜீலோனிக்ஸ் வித் ஆல்சோ பொசஸ் சைக்கோமார்ஃபிக். நம்ம கேட்டிருக்க ஆக்டினோமார்ஃபிக் பற்றி தான். ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ட்ரூ ஃபார் த ஏ அண்ட் பி டைப் பிளாசன்டேஷன். ஏ வந்து என்னதுன்னா, ஏ வந்து என்னன்னா பேசல் பிளாசன்டேஷன், அடிசூல் ஒட்டுமுறை. இதுனா ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். அப்போது இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? பேசல் பிளாசன்டேஷன். ஏ என்ன கொடுத்துட்டாங்க? ஃபவுண்ட் இன் சன்ஃப்ளவர், பி ஃபவுண்ட் இன் பீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏ வந்து என்னது? பேசல் பிளாசன்டேஷன் மேரிகோல்டு இருக்கும், ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் டயாந்தஸில் இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து என்னது?
ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து given below are the names of some plants: guava, cucumber, peach, rose, plum, brinjal, china rose and mustard. How many above plant will have hypokines, perikines and epikines னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கோவா வந்து எப்பிகைனஸ், குக்கும்பரும் எப்பிகைனஸ், பீச் வந்து பெரிகைனஸ், ரோஸும் பெரிகைனஸ், பிளம்மும் பெரிகைனஸ், பிரிஞ்சால் வந்து என்னது ஹைப்போகைனஸ், சைனா ரோஸும் ஹைப்போகைனஸ், மஸ்டர்டும் ஹைப்போகைனஸ். இப்போ ஹைப்போகைனஸ் எத்தனை இருக்குது? ஹைப்போ வந்து 3 இருக்குது, பெரிகைனஸ் வந்து 3 இருக்குது, எப்பிகைனஸ் வந்து என்னது 2 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த இன்கரெக்ட் மேட்ச் வித் ரெஃபர்ஸ் டு ஈஸ்டிவேஷன் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் ஏ என்ன வந்து பி அண்டு பீன்ஸ்னு கொடுத்துறாங்க. வெக்சிலரி ஈஸ்டிவேஷன் இது கரெக்டு. கேலோட்ராபிஸ் ட்விஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கேலோட்ராபிஸ் வந்து என்னது வால்வேட் ஈஸ்டிவேஷன். ஸோ இதுதான் இன்கரெக்டு. கேஷியா இம்ப்ரிகேட் கரெக்டு, லேடிஸ் ஃபிங்கர் ட்விஸ்டர் கரெக்டு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.